முதல் முறையாக நான் பார்க்குற விஷயம் என்னன்னாக்கா, ஒவ்வொருத்தரும் இது என்னோட ஆட்சின்னு உணர்றாங்க. இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஃபீல் வந்ததில்லை. இது எங்கள் அண்ணனோட ஆட்சி, என் பிள்ளையோட ஆட்சி, இது நம்ம ஆட்சி அப்படின்றத மக்கள் உணரக்கூடிய அந்த தருணம் வந்து எங்களுடைய தலைமையில் தான், எங்களுடைய இதில் உதயநிதி சொல்கிறீங்கல்ல, உங்களுக்கும் சிஎம் தளபதி விஜய் தான், உங்கள் அப்பாவுக்கும் சிஎம் தளபதி விஜய் தான். அதை ஞாபகம் வச்சுங்க. இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே சிக்கியிருக்கு பாருங்கள் வந்து, அதைத்தான் நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறேன். ஏனென்றால் தளபதி விஜய் அவர்கள் வெள்ளை அறிக்கை வெளியிடுவார்ல, வெள்ளை அறிக்கை வெளியிட்டதுக்கு பிறகு தான் தம்பி சீனே மாறும். அண்ணனாக இருக்கும் போதே இறங்கி அடிப்பேன், இப்போ நான் முதலமைச்சராக இருக்கிறேன், நீங்கள் கவலையே படாதீங்கன்னு சொல்லி அந்த குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் சொல்கிறது தான் அந்த சிங்க பெண்கள் திட்டம். தமிழ்நாடு முழுக்க அதுக்கப்புறம் நடக்கும். இதுக்கப்புறமேட்டு திருட்டு போய் ஐயாக்கி பண்ணலாம் பொத்திக்கிட்டு தான் இருக்கணும், இல்லாட்டி புழலில் தான் இருக்கணும். ஒவ்வொன்றும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஒரு 4 நாளில் ஒரு சர்க்கார் படமும் முதல்வன் படமும் சேர்த்து பார்த்த மாதிரி இருக்குது. டிடிஆர் மாதிரி கருப்பு கோட்டு இதெல்லாம் போட்டு வராரு அப்படின்னு சொன்னாங்க. அவர் டிடிஆர் மாதிரி வந்ததே திருட்டுத்தனமாக எவனும் ட்ரெயினில் டிக்கெட் வாங்காமல் வந்துடக்கூடாதுன்னு தான். கக்கன் ஆட்சியை, காமராஜர் ஆட்சியை பல பேர் பார்த்தது கிடையாதுன்னும் பொழுது, அப்படி ஒரு நபர் இனிமேட்டு மீண்டும் பிறந்து வந்தால்தான் இப்படி ஒரு ஆட்சி நடக்கும்னு சொல்லிக்கிட்டு இருந்த இடத்துல கக்கராகவும் காமராஜராகவும் எம்ஜிஆராகவும் இல்லாமல் இவர் புதிய விஜய், ஒரு புதிய முதலமைச்சர், ஒரு புதிய ட்ரெண்டை உருவாக்கி யாரும் பார்க்காத ஒரு ஆட்சியை கொடுக்குறாரு. அடுத்த தலைமுறைகள், பிறக்க போகிற பிள்ளைகளும் சரி, பிறந்த பிள்ளைகளும் சரி, ஒரு சரியான முதல்வருக்கு கீழே நம்ம இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பெருந்தன்மையோடையும் ஒரு மகிழ்ச்சியோடையும் உதயநிதி வந்து கடைசி வரைக்குமே தன்னை வந்து ஒரு சினிமாக்காரராகவே அவர் நிரூபித்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் போன முறை வந்து தளபதி அவர்கள் களத்தில் வந்து பல விஷயங்கள் எடுத்து பேசும்பொழுது, நான் வந்து சினிமாலாம் பார்க்கறதில்ல சொல்லியிருக்காரு. தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கிற அவர் சொல்லக்கூடிய கருத்தை கொடுத்து அவர்கிட்ட கேட்கும்பொழுது, நான்லாம் சினிமா செய்தியெல்லாம் பெருசாக பார்க்கறது இல்லைன்னு. இன்றைக்கி சினிமா பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். சிஎம் வர்றதுக்கு முன்னாடி ஷோஃபா போகுதுன்னு சொல்லிட்டு என்ன காரணம், எங்கே போச்சு? ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம் பிரபா. தேர்தல் வெற்றிக்கு அப்புறம் நீண்ட நாள் கழிச்சு சந்திக்கிறோம். ஒரு பெரிய ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு, அரசாங்க நிர்வாக ரீதியான விஷயங்கள்லாம் போயிட்டு இன்னைக்கு பல அறிவிப்புகளும் தாவேக தரப்புல இருந்து திரு முதல்வர் விஜய் அவர்கள்ட்ட இருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. கேட்கும் போதே எவ்வளவு அருமையா இருக்குல்ல. முதல் முறையா சொல்றேன்னு நினைக்கிறேன், ரொம்ப நாள் கழிச்சு. ஆமா, இதைத்தானே எதிர்பார்த்தோம். முதலமைச்சர் தாவேக தலைவர்னு சொல்லிட்டு இருந்தோம், நடிகர்னு சொன்னாங்க, அப்புறம் தாவேக தலைவர் சொன்னாங்க, இப்ப முதல்வர்னு அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை ஒவ்வொரு ஊடகமும் முதல்வர் 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 விஜய்னு சொல்ல கேட்க அப்படியே அவ்வளோ ஆனந்தம் தம்பி. ஏன்னா முதல் முறையாக நான் பார்க்குற விஷயம் என்னன்னாக்கா, ஒவ்வொருத்தரும் இது என்னோட ஆட்சின்னு உணர்றாங்க. இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஃபீல் வந்ததில்லை. இது எங்கள் அண்ணனோட ஆட்சி, என் பிள்ளையோட ஆட்சி, இது நம்ம ஆட்சி அப்படின்றத மக்கள் உணரக்கூடிய அந்த தருணம் வந்து ரொம்ப ரொம்ப செம்ம, என்ன சொல்கிறது, பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது தம்பி. சரி, நீங்கள் கேளுங்க. ஏன்னா நீங்கள் முதல்வர் சொன்ன உடனே நானுமே கொஞ்சம் ஒரு உள்ள எமோஷன் ஆகிட்டேன். ஆமாம், சட்டமன்றத்தில் ரொம்ப அழகா நிகழ்ச்சிகள்லாம் நடந்தப்ப எதிர்கட்சி தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் முதல் முறையாக இப்போ தான் எதிர்கட்சி தலைவராகிறார், நேருக்கு நேர் இருக்காங்க. அவருடைய பேச்சு ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆச்சு. நீங்கள் வந்து முழுசாக ஆதரவுலாம் வரல, உங்களை எதிர்த்து கிட்டத்தட்ட 65% பேர் நீங்கள் வேணான்னு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படியெல்லாம் பேசினார். அதை கடந்த 2 நாட்களாகவே ரொம்ப ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சட்டமன்றத்தில் உதயநிதி அவர்களுடைய பேச்சு எதிர்கட்சி தலைவராக அவர் பேசுனது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சட்டமன்றத்தில் அவர் சொன்னதுலேருந்து நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிருச்சு, திமுக பிஜேபியின் பக்கம் தான் இருக்கிறதுன்னு. அதாவது அவர் சொல்கிறாரு, எங்களுடைய தயவில் தான் நீங்கள் வந்து ஆட்சி அமைச்சிங்கன்னு சொல்கிறாரு. எங்களுடைய தயவுன்னு உதயநிதி சொல்கிறீங்கனாக்கா, நீங்கள் ஆதரிச்சிங்களா? திமுக ஆதரிச்சுதா? திமுக கூட இருந்த தோழமைகள் கட்சிகள் ஆதரிச்சது காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தை ஆதரிச்சுக்குனாக்கா, அவர்கள் எதற்காக ஆதரிச்சாங்கனாக்கா ஒரே விஷயம்தான், தளபதி பிஜேபியோட ஆள் இல்லைன்னு நம்பினாங்க. 2வது விஷயம், பிஜேபி ஆட்சி உள்ளே வந்துடக்கூடாதுன்னு நம்பினாங்க. இந்த 2 விஷயத்துக்காக அவங்க ஆதரிச்சாங்க. ஆனால் அப்போ கூட பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் ஆதரிச்சிருக்கலாம்ல, ஏன் திமுக ஆதரிக்கல? ஒரு ஆட்சியை வந்து எங்கள் தலைமையில்னு சொல்கிறதுக்கான அருகதை உங்களுக்கு கிடையாது. அப்போ அந்த வார்த்தையை நீ பயன்படுத்தவே கூடாது. எங்கள் தலைமையில்னு சொல்லாதீங்க. இன்னைக்கு ஆதரித்த ஒவ்வொருத்தரும் பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாது. ஆனால் பெரும்பான்மை காட்டும்போது நடந்த சீனே வேற இல்லை. அப்போ என்டையராக அந்த நபரும் என்ன எதுக்காக வராங்க? அதிமுக பாதி பேர் எடப்பாடி அவர்கள் பிஜேபியின் முகமாக இருக்கிறாரு, பிஜேபி என்ன சொல்லுதோ செய்கிறாரு, டிடிவியும் பிஜேபியின் முகமாக இருக்கிறாரு. ஓகேங்களா? அப்போது நம்ம இந்த கூட்டணியில் போனதுனால தான் இவ்வளோ பெரிய படுதோல்வியை சந்தித்தோம். ஏனென்றால்
போன நாடாளுமன்ற எலெக்ஷனும் நிரூபிச்சிருக்கு. 40க்கு வந்து இந்த பக்கம் வந்து ராகுல் காந்தியோட அலையன்ஸ்க்கு தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னும் பொழுது, அப்போது தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபியோட களம் எடுபடான்னு தெரிஞ்சதுக்கு பிறகு எடப்பாடி தன்னுடைய சுயலாபத்திற்காக போய்விட்டாருன்னு அவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் போய்கிட்டு இருக்கு. அப்போது என்டையராக எப்படி தெரியுது, பிஜேபி நம்ம அனுமதிக்க கூடாதுன்ற ஒரு முழுசான அந்த ஒரு நோக்கத்தில் எல்லாரும் தளபதி விஜய் அவர்களை ஆதரிக்கிறார்கள். இன்றைக்கு வந்து 144 பெரும்பான்மை கிடச்சி மிகப்பெரிய ஒரு சக்தியாக மாறி உட்காந்துருக்காருன்னும் பொழுது, உதயநிதி என்னதான் இருந்தாலும் ஒரு வைத்தச்சருக்குமா இருக்காதா? என்னன்னாக்கா கலைஞருக்கு கூட அப்படி நடக்கலை. ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக வந்திருக்கிறார். ஆனால் ஒரு எம்எல்ஏ கூட ஆக விடாமல் இது வரைக்கும் வரலாற்றில் அவங்க தோற்று போகலன்னும் பொழுது முதல் முறையாக 2 வருஷம் ஆன கட்சி, பால்வாடி கட்சி, சின்ன பசங்க, தற்கொலைங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா, இந்த என்டையராக எல்லாரும் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக ஸ்டாலின் அவர்களை எம்எல்ஏ கூட ஆக விடாமல் சட்டமன்றத்துக்குள்ள நுழைய விடாமல் செஞ்சுருக்காங்கன்னும் பொழுது இந்த வைத்தறிச்சிருக்கும். ஆனால் எங்களுடைய தலைமையில் தான் எங்களுடைய இதில் உதயநிதி சொல்கிறீங்கல்ல, உங்களுக்கும் சிஎம் தளபதி விஜய் தான், உங்கள் அப்பாவுக்கும் சிஎம் தளபதி விஜய் தான். அதை ஞாபகம் வச்சுங்க. மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க ஓட்டு போட்டு. ஓகே, அதே மாதிரி நீங்கள் பார்க்குறப்ப இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா கரூர் விஷயம் நடந்தப்போ அந்த பாட்டு பாடினாரு. அந்த பாடல்கள் இன்னும் கூட மீம்ஸாலாம் போயிட்டு இருந்தது. இப்போது நிறைய காணொலிகள் பார்க்க முடியுது. சில இடங்களில் வாங்குறாங்கன்னு வருது, சில இடங்களில் வாங்கலைன்னு வருது. இதில் தமிழக அரசினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது இந்த பாட்டிலுக்கு? இல்லை, தமிழ்நாடு அரசினுடைய அவங்களோட நிலைப்பாடு இன்னும் சுற்றறிக்கையாக உங்களுக்கு அனுப்பலை. ஆனால் இந்த அரசாங்கம் போதைக்கு எதிராக இருக்கிறது. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறதுலேயும் மக்கள்கிட்ட வந்து நீங்கள் பிடுங்குறீங்கன்னா அது தவறு, முறைகேடு இல்லையா? அதை தளபதி அவர்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் பொழுது இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வந்து சட்டமன்றத்துக்குள்ளே சிக்கியிருக்கு பாருங்க. வந்து அதைத்தான் நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறேன். ஏனென்றால் தளபதி விஜய் அவர்கள் வெள்ளை அறிக்கை வெளியிடுவார்ல, வெள்ளை அறிக்கை வெளியிட்டதுக்கு பிறகு தான் தம்பி சீனே மாறும். இன்றைக்கு வரைக்கும் சீன் என்ன தெரியுங்களா? ஒரு ஃபஸ்ட்டு ஷோவை வந்து எப்படி வந்து மக்கள் ஆர்வமாக போய் தளபதி படத்தை பார்ப்பாங்களோ அதை விட ஆர்வமாக சட்டமன்றத்தை இன்றைக்கு மக்கள் பார்க்குறாங்கன்றது ரிப்போர்ட். ஐபிஎல் மேட்ச் பார்க்கலன்றாங்க. ஐபிஎல் மேட்சோட ரேட்டிங் குறைஞ்சி தளபதி விஜய் அவர்களுடைய விஷயத்தை பார்க்கக்கூடிய ரேட்டிங் கூடி இருக்குனாக்கா எவ்வளவு பெரிய ட்ராமாட்டிக் சேஞ்ச் பண்ணியிருக்காரு பாருங்களேன். ஒரு தனி நபராக இருந்து என்டையர் மக்களுக்குள்ள அரசியலை வந்து புகுத்தி சட்டமன்றத்தில் உட்காந்துருக்காரு. இதை பார்க்குறாங்க. அவர் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டதுக்கு பிறகு திமுக கிட்ட கேள்வி கேட்போம்ல, அப்போ நீ என்ன பதில் சொல்ல போகிற நாங்களாம் பார்ப்போம்ல. அன்றைக்கு நீங்கள் தோற்று போனாலாம் தப்பிச்சுட்டு நினச்சிக்காத, சட்டமன்றத்துக்குள்ளே வரல நம்ம மாட்டிக்கலப்பா வெள்ளை அறிக்கை வந்ததுக்கப்புறம்ன்ட்டு. தோற்று போன நபர்களுக்கும் ஒன்று தான், சட்டம் தன் கடமையை செய்யும். அது ரொம்ப தெளிவாக இருக்கார். தளபதியை வந்த வரைக்கும் கரப்ஷன்றதை அனுமதிக்கக்கூடாது, குழந்தைகள் பெண்கள் மீது கை வைக்கிறத அனுமதிக்க முடியாது, சட்டம் ஒழுங்கை கரெக்டாக வச்சுக்கணுன்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காருன்னும் பொழுது அன்னைக்கு நீங்கள் உதயநிதி அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அன்னைக்கு சேகர் பாபுலேருந்து நம்ம செந்தில் பாலாஜி வரைக்கும் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அன்னைக்கு எத்தனை பேர் நெஞ்சு வலின்னு சொல்லி நடிக்க போகிறீங்கன்றதுலாம் இனிமேல் தான் பொறுத்து நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். 1-2 திட்டங்களாக இருந்தால் பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்ச ஆட்சிக்கு வந்து முதல்வராக பதவியேற்று ஒரு 4-5 நாள், ஒரு வாரம் கிட்ட தான் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 4 நாள் தான், ஒரு வாரம் கூட ஆகலை. நிறைய அறிவிப்புகள் வந்துகிட்டே இருக்கிறத பார்க்க முடிஞ்சு. இப்போது ஒரு சிங்கப்பெண்கள், அந்த பெண்கள் பாதுகாப்புக்காக வாகனங்கள் அதெல்லாம் பண்ணதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. மாணவர்களுக்கு 1000 ரூபா போட்டிருக்காங்கங்கிற செய்திகள்லாம் பார்க்க முடிஞ்சது. இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப ஒரு பக்கம் முன்னாள் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார். பெண்களுக்கு மாதந்தோறும் தரக்கூடிய காசை நீங்கள் 2500 ரூபா தரீங்க, அதை கூட நீங்கள் அப்புறம் டைம் எடுக்கும்னு சொல்லி காலம் தாழ்த்துனீங்க. அந்த 1000 ரூபாவது கொடுக்கலாம்ல, அதுக்கும் நீங்கள் தள்ளி போடுறதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்டிருக்காரு. எப்படி பார்க்குறது? 2 விஷயத்தையும் பதில் சொல்லிடுவோம். முதல் விஷயம், அந்த சிங்கப்பெண்கள் திட்டம் இது எதை பறைசாற்றுதுனாக்கா, அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் இருக்குல்ல, அது நடந்த பொழுது பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய தரவுகள் வெளியிடப்பட்டது. யார் அந்த பெண்ணுடைய பெயர், அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பொதுவெளிக்கு வந்தது. பெண்கள் நீங்கள் உங்களுக்கு நடந்த அநீதியை பற்றி நீங்கள் வெளியில் பேசிட்டீங்கன்னா உங்களுடைய தரவுகளை மொத்தமாக வெளியில் விடுவோம்னு சொல்லாமல் சொல்லப்பட்ட செய்தியாகத்தான் ஊடகத்தில் எல்லாரும் உட்காந்து பேசினாங்க. அப்போ இப்போ பெண்களை நீங்கள் மிரட்டுறீங்க, கார்னர் பண்ணுறீங்கன்ட்டு. ஒரு 10 வயது சிறுமி பாலியல் வன்புணர்வு செஞ்ச பொழுது அவர்கள் பெற்றோர்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனது பொழுது அவர் பெற்றோர் நிர்வாணப்படுத்தி அடிக்கப்பட்ட காணொலியும் நம்ம இங்கே நடந்துச்சு பொழுது, அப்போ காவல்துறையுடைய கரங்கள் முழுதாக கட்டப்பட்டு இந்த அதிகாரத்தை ஏற்கனவே ஆட்சியில் இருந்த நபர்கள் அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணாங்க. ஆனால் இந்த தளபதியோட ஆட்சியில் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தில் அவர் டிக்ளேர் பண்ணுறாரு, சிங்கப்பெண்கள் உங்களுக்காக சிறப்பான ஒரு திட்டம் வச்சுருக்கிறேன், நான் எந்த பிரச்சனையும் வராது, அப்படி ஏதாவதுன்னா ஃபோன் பண்ணுங்கள், ஒரு அழைப்பு கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் நியூஸில் பாருங்கள் பாத்ரூமில் வலிக்கி விழுந்தான்னு வரும். அப்போது உங்களுக்கு நான் இருக்கிறேன், அண்ணன் இருக்கிறேன், முதலமைச்சராக இப்போ நான் இருக்கிறேன், அண்ணனாக இருக்கும் போதே இறங்கி அடிப்பேன், இப்போ நான் முதலமைச்சராக இருக்கிறேன், நீங்கள் கவலையே படாதீங்கன்னு சொல்லி அந்த குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் சொல்கிறது தான் அந்த சிங்கப்பெண்கள் திட்டம். தமிழ்நாடு முழுக்க அதுக்கப்புறம் நடக்கும். இதுக்கப்புறமேட்டு
திருட்டு போய் ஐயாக்கி பண்ணலாம் பொத்திக்கிட்டு தான் இருக்கணும், இல்லாட்டி புழலில் தான் இருக்கணும். அது ஒன்று. ரெண்டாவது விஷயம், இவர் முன்னாள் முதலமைச்சர் ஏதோ சொன்னார்னு சொன்னீங்க, என்னது அவர் திரு முன்னாள் முதல்வர்கள் இந்த மாதந்தோறும் பெண்களுக்கு தர்றதுல வந்து நீங்க 1000 ரூபா தர தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு. அவர் ஆட்சிக்கு வந்த உடனே கொடுத்துட்டாரா? 2 வருஷம் ஆச்சு, 2.5 வருஷம் ஆச்சு. பல முறை கேள்வி கேட்க எதிர்கட்சிகள்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் 2.5 வருஷம் ஆச்சு. அந்த நிலுவைத் தொகை 2 வருஷம் கொடுத்தாரா? கொடுக்கல. ஆனால் எலெக்ஷன் வந்த உடனே 5000 ரூபாவா போட்டிங்களா? திடீர்னு என்னடா 2000 ரூபா எக்ஸ்ட்ரா வருதுன்னு பார்த்தாக்கா கோடையை சமாளிப்பதற்கு 2000. அப்போது நீங்கள் இந்த மாதிரி வந்து ஓட்டுக்காக இப்படி ஒரு நாடகம் போட்டீர்கள்ல. முதல் கையெழுத்து நீட்டுக்கு போடுவேன்னு சொன்னீங்களா, போட முடிஞ்சா அவங்களால? இல்லை. ஆனால் எங்கள் முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப தெளிவாக பதவியேற்கும் பொழுதே சொன்னார், மக்கள்கிட்ட நேரடியாக ஒரு விண்ணப்பம் வச்சார், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, இந்த அவகாசம் நீங்கள் கொடுங்க, நான் எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டு உங்களுக்கு நான் அதுக்கான விஷயம் செய்கிறேன்ட்டு. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், வெள்ளை அறிக்கை கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ வெள்ளை அறிக்கை கொடுப்பதற்கு முன்னாடி இந்த நிதியை நம்ம ரிலீஸ் பண்ணுறதுன்றது வந்து அது ஒரு சிக்கலை, நிர்வாக ரீதியான சிக்கல் ஏற்படுத்தும். அப்போ வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுட்டு அவர் சொன்ன மாதிரி நிதி அறிக்கை எல்லாத்தையும் பார்த்து மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிச்சயமாக அவர் செய்வார். தம்பி, இவர் வந்து ஸ்டாலின் கிடையாது, புரியுதுங்களா? தளபதி விஜய் அவர்கள் நிச்சயமாக மக்களுக்காக நீங்கள் எதிர்பார்க்காத அத்தனை திட்டத்தை டக்குன்னு செஞ்சுட்டே வராரு. கோடை காலத்தில் வந்து இனிமேல் தண்ணி தட்டுப்பாடு ஏற்படக்கூடாதுன்றதுக்கு அதிகாரிகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுலேருந்து ஒவ்வொன்றும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஒரு 4 நாளில் ஒரு சர்க்கார் படமும் முதல்வன் படமும் சேர்த்து பார்த்த மாதிரி இருக்கு. ஒரு முதலமைச்சர் இப்படி இவ்வளவு துரிதமா செயல்படுவாரா? அதாவது 1 மாசமாவே அப்படிதான் இருக்கு. ட்ரைலர் ஓடிட்டு இருந்த மாதிரி இருக்கு, படம் ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் மக்களோட எவ்வளவு ஒரு சேஞ்ச் பாருங்க தம்பி. எல்லாருமே வந்து இது என்ன நடக்குதுன்றதை அவங்க ரியலைஸ் பண்றதுக்குள்ளேயுமே பல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்குதுன்னும் பொழுது பல நபர்களுக்கு இந்த ஜோசப் விஜய் முதலமைச்சர் சொல்ல கேட்க அவர் அந்த ட்ரெஸ் கோடுமே எவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கு தெரியுங்களா? அதை வந்து 2 விதமான விஷயமா பார்க்குறோம். இப்போ சட்டத்துறையில் இருக்கக்கூடிய பல நபர்கள் சொல்வது, இது நீக்கு அதில் இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், நிறைய பேர் பேசுனாங்க என்கிட்ட கூட, சில ஜேர்னலிஸ்ட் பேசுப்பா இந்த ட்ரெஸ் போட்டிருக்காரு, இந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா அது குறித்து நம்ம பேசணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். சித்தாந்த ரீதியாவோ இல்லை மக்களுக்கு நல்ல தேவையில்லை. ஆனால் அதை 2 விதமாக திமுக ஒரு சார்பாக எப்படி பரப்புனாங்கன்றதையும் நான் சொல்லிடுறேன். அதுக்கு பதில் சொல்லணும்ல. ஓகே, என்ன டிடிஆர் மாதிரி கருப்பு கோட்டு எல்லாம் போட்டு வராரு அப்படின்னு சொன்னாங்க. அவர் டிடிஆர் மாதிரி வந்ததே திருட்டுத்தனமாக எவனும் ட்ரெயினில் டிக்கெட் வாங்காமல் வந்துடக்கூடாதுன்னு தான். ஓகேவா? ரெண்டாவது விஷயம், இது நீதி தேவதையின் உடைன்னு சொல்கிறாங்க. கருப்பு வெள்ளை நீதியை நிலைநாட்டுவதற்காக தளபதி போடுறாரு. ரெண்டாவது விஷயம். மூணாவது, அம்பேத்கர் கண்ட கனவு. அதை இன்றைக்கி வந்து அந்த உடையின் மூலமாக நினைவுபடுத்தியிருக்கிறாருன்னும் பொழுது இந்த உடைகளை வைத்து சாதி மதங்களை வந்து அடையாளப்படுத்துவது. முன்னெல்லாம் எப்படி கேட்பாங்கனாக்கா, நீங்கள் எந்த ஊருங்க, என்ன ஆளுங்கன்னு கேட்க மாட்டாங்க, எந்த ஊர், எந்த குலதெய்வம், இப்படிலாம் கேட்டு அதுக்கப்புறம் செய்வாங்க. இன்றைக்கு வரைக்கும் வந்து நம்ம வேங்கவேலில் மலங்கலந்த சம்பவம் இருக்குது, நம்ம பார்த்துருக்கோம். நாங்குநேரில் வெட்டப்பட்ட சம்பவம் பார்த்துருக்கணும் பொழுது அப்போ ஒடுக்கப்பட்ட சமூகம் வந்து இன்னமும் வந்து மிகவும் மோசமாக ஒடுக்கப்பட்டு கொண்டே இருந்த பொழுது தளபதி விஜய் அவர்கள், அண்ணன் விஜய் அவர்கள் வந்து இப்படி ஒரு காஸ்டியூம் போட்டார்னா அது ஒரு ட்ரெண்டு. அவர் ஒரு காக்கி பண்டு வெள்ளை சட்டியும் ட்ரெண்டாக போச்சு. அதுபோல் வந்து இது ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணுறாரு. இந்த விஷயத்தை திருமாவளவன் அவர்கள் பண்ணாருன்னு நினைக்கிறேன். கோட் ஷூட் போடணும் நம்ம மக்கள், அது ஒரு நம்மளை முன்னிறுத்தம். பட் ஆனால் வந்து அது என்டையர் தமிழ்நாடு வந்து அதை எடுத்துக்கல. பட் ஆனால் இவர் செஞ்சாக்கா எடுத்துப்பாங்க அப்படின்னும் பொழுது அதான் ஒரு 3 விதமான பார்வை இருக்குல்ல. அதை வந்து நீதியை நிலைநாட்டுவது, அப்போ இதே போல் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதுன்ற மாதிரி பல விஷயங்கள் அவர் முன்னெடுக்கிறார் பொழுது இதெல்லாம் வரவேற்கத்தக்க விஷயம் நம்பி. அதே மாதிரி டாஸ்மாக் கடைகளில் மூடணும் அப்படின்னு பல நாள் கோரிக்கையில் இருந்தது. ஆனால் இது மாற்றி இடமாற்றம் தான். இது வந்து முழுவதுமாக இல்லை. 717 கடைகள் நினைக்கிறேன் பொது இடங்கள்ல இருந்து. இல்லை, அது இடமாற்றம் கிடையாது, மூடுறது. ஓகே. ஸ்கூலு, காலேஜு, பேருந்து நிலையம், வழிபாடு தலங்கள், இது பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் என்டையராக மூடுறது. அதில் வந்து காம்ப்ரமைஸ்ட் இல்லை. ஓகே, இடமாற்றம்லாம் கிடையாது. அது வந்து அவங்க செய்கிற கோல்மால். ஓகே, இதுக்கு முன்னாடி தான் ஆச்சு, கம்ப்ளீட்டாக க்ளோஸ் தான். ஆனால் ஜியோவில் அப்படி எதுவும் மென்ஷன் பண்ணலன்னு நினைக்கிறேங்க நான். அது சில இது மறுபடியும் இதற்காக இடத்துல வரும்ன்றதையும் மென்ஷன் பண்ணலாம். இது வந்து இது மக்களுக்கு இடையூறாக இருக்குது. இதை நிச்சயமாக முற்றிலும் பாராட்டத்தக்க விஷயம். நானே பொது வெளிகளில் பஸ் ஸ்டாண்டில் நம்ம பார்க்குறப்போ அவ்வளோ க்ரௌட்ஸ் இருக்கும். பெண்கள் போகிறப்ப கூடுதலாக இன்னொரு வார்த்தை பிரபா, முதல் கட்டமாக. ஓகே, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதல் கட்டமாக 717 மூடப்பட்டிருக்குனாக்கா அப்போ அடுத்தடுத்து தொடர்கதையாக இதெல்லாம் பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு, இதெல்லாம் பெரிய இஷ்யூஸ் ஏற்படுத்தியிருக்கு. ஒரு முக்கியமான இடங்கள்ல இருந்து அது பெண்களுக்கோ இல்லை பொதுமக்களுக்கோ இதெல்லாம் பெரிய இடையூறை ஏற்படுத்தக்கூடிய சம்பவம் நடந்த அந்த மாதிரி டாஸ்மார்க்லாம் ஆய்வு பண்ணி அதையும் மூடுவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை நிச்சயமாக முதலமைச்சர் செய்வார். திமுகவினுடைய அரசு தோற்பதற்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது அரசு ஊழியர்களுடைய ஒரு எதிர்ப்பு அப்படின்னு. ஏன்னா நம்ம வாக்கு எண்ணிக்கை காலையில் தபால் ஓட்டுலேயே முதல் முறையாக வரலாற்றுலேயே எப்பவுமே திமுக தான் வரும்.
தாவேக்கா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தபால் ஓட்டில் முந்திரப்போ அரசு ஊழியர்கள் போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இன்னைக்கு ஆசிரியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு அப்படின்னு அரசு ஊழியர்களுக்கான சில சலுகைகள்லாம் முதல்வர் அறிவித்தார். ஆசிரியர் போராட்டம் எத்தனை வருஷம் போராட்டம், எவ்வளவு வருஷமா போராடி அந்த ஆசிரியர்களை வந்து கைது பண்ணி ஒரு ஆசிரியர் கையை உடைச்சாங்க, கைது பண்ண ஞாபகம். கடைசி கட்டத்தில் தேர்தலுக்கு முன்னாடி கூட ஆசிரியர் போராட்டங்கள் போராட்டம் கொண்டு போய் எல்லாத்துலையும் அடைச்சு ஒரு ஆசிரியர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டார், அங்க இருந்ததை இது பண்ணி இப்போ தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னும் பொழுது அப்போ நீண்ட நெடிய போராட்டம். அப்போ ஆசிரியருடைய போராட்டத்திற்கு சொல்லாமலேயே இன்னைக்கு வந்த உடனே டக்குன்னு செஞ்சார் பாருங்க. ஸோ ஒவ்வொரு பிரச்சனையும் அவர் ஒவ்வொன்றும் உற்று நோக்கிக்கிட்டே இருக்காரு. இவருக்கு வந்து அரசியல் தெரியாதுன்னு சொல்லி உருட்டினாங்கல்ல, என்டையராக தெரியும் தமிழ்நாட்டில் எது என்ன நடக்குது, என்னென்ன பண்ணணுன்ட்டு. ஆசிரியர் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், மருத்துவர் போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விடிவால் நடந்து கொண்டே இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்த விஷயங்கள் பாருங்கள். தளபதி அவர்கள் இன்னி சர்ப்ரைஸாக செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் வந்து என்டையர் தமிழ்நாடுமே அப்படியே ஆடி போயிடும். இப்படி ஒரு முதலமைச்சர் நாங்கள் பார்க்க காத்திருந்தோம். ஏன்னா கக்கன் ஆட்சியை, காமராஜர் ஆட்சியை பல பேர் பார்த்தது கிடையாதுன்னும் பொழுது அப்படி ஒரு நபர் இனிமேட்டு மீண்டும் பிறந்து வந்தால்தான் இப்படி ஒரு ஆட்சி நடக்கும்னு சொல்லிக்கிட்டு இருந்த இடத்துல கக்கராகவும் காமராஜராகவும் எம்ஜிஆராகவும் இல்லாமல் இவர் புதிய விஜய், ஒரு புதிய முதலமைச்சர், ஒரு புதிய ட்ரெண்டை உருவாக்கி யாரும் பார்க்காத ஒரு ஆட்சியை கொடுக்குறாரு. அடுத்த தலைமுறைகள் பிறக்க போகிற பிள்ளைகளும் சரி, பிறந்த பிள்ளைகளும் சரி, ஒரு சரியான முதல்வருக்கு கீழே நம்ம இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பெருந்தன்மையோடையும் ஒரு மகிழ்ச்சியோடையும். ஏன்னா காவல்துறை சொன்னதானே, அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நினச்சி எங்களுக்கு பயமாக இருக்குது, யார் காவல்துறை சொல்கிறது. அதனால தான் இன்றைக்கி நாங்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து பதிவு செய்யறதை நம்ம பார்க்குறோம் பொழுது. ஏன்னா என்கிட்ட பர்சனலாக சொன்னதை சொல்கிறேன், அவங்க வந்து வேலை ஊடகத்தில் சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா நான் அரசு பொறுப்பில் இருக்கிறனால சொல்ல முடியாது. நான் பதவியேற்பு விழாவுக்கு போயிட்டு வந்தேன்ல, அதில் நடந்ததே சொல்கிறேனே, அதை யாருன்னு சொல்ல தேவையில்லை. உயர் காவல் அதிகாரி பதவியேற்பு விழா முடிச்சுட்டு நான் வெளியில் வரும்போதே அவர் என்கிட்ட கேட்டது, என்ன சார் சந்தோஷமா அப்படின்னாரு. நான் ஏன் சார் அந்த சந்தோஷம் உங்கள்கிட்ட தானே தெரியுது, உங்கள் முகத்துலேருந்து தானே இருக்குது அப்படின்னு சொன்னார். உடைய காமிச்சிட்டு அப்படி நாங்கள் வெளிப்படையாக பேச முடியாது சார் எதுவும் அப்படின்ட்டு. அப்போது என்டையராக பாருங்களேன், காவல்துறையிலேருந்து அத்தனை பொதுமக்களும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் இந்த மாற்றம்ன்றது. நான் கமிஷன் ஆஃபீஸ்க்கு ஏற்கனவே பதிவு பண்ணிருக்கேன். கமிஷன் ஆஃபீஸ் போகும்போது அவங்க சொல்லுவாங்க, தலைவா ஏதாவது பண்ணி மாற்றி விடுங்க. இன்னொன்னு சொல்லியிருக்கீங்க, சீட்டு எண்ணிக்கையில் ரொம்ப குறைவாக தான் ஜட்ஜ் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் ஒரு ட்ராமட்டிக் சேஞ்ச் இதெல்லாம் நடந்துடும் பொழுது இதுதான், இந்த மாற்றத்தை எதிர்பார்க்குறோம். இது ரொம்ப நல்லா இருக்கு, அழகா இருக்கு. அதாவது அரசியல் சாக்கடைன்னு சொல்லி யாருமே பேசாம விலகி போன காலத்துல அரசியலை நேசிச்சு பார்க்க வைக்கிறது, பேச வைக்கிறது, உள்ள பங்கு பெற வைக்கிறது, எங்க அண்ணன் ஆட்சின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பெருமிதம் பண்றது. யார் தெரியுமில்ல சிஎம். அதாவது எப்படின்னா நம்ம வெளி ஸ்டேட்ல இருக்காங்க நம்ம நண்பர்கள், ஆந்திரா, கேரளா, பாண்டிச்சேரிலாம். அப்புறம் நாங்கள் சொல்லும் பொழுது எவ்வளோ பெருமையாக சொல்லுவோம்னா, யார் தெரியுமா சிஎம், எங்கள் அண்ணன். இந்த உணர்வு எல்லாருக்குமே இருக்குது. அதை நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், நான் மட்டும் தான் அப்படி சொல்கிறேன்ட்டு. ஆனால் நம்ம மற்ற நபர்களோடு பேசும்பொழுது அவங்க சொல்கிறது, யார் தெரியுமா சிஎம், எங்கள் அண்ணன் ஆட்சி நடக்குது, எங்கள் ஆட்சி நடக்குதுன்றத என்டையராக அந்த அரசியலை, அந்த சாக்கடைன்ற விஷயத்தை அப்படியே அப்புறப்படுத்திட்டு ஒரு நல்ல ஆட்சி, எங்கள் அண்ணன் ஆட்சின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெரிய மாறுதலை ஏற்படுத்தியிருக்கான பொழுது இதெல்லாம் நடக்குமா பிரபா, வரலாற்றில் இப்படிலாம் நடக்குமான்னு எவ்வளோ பேர் யோசிச்சு, இதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளோ நபர்களும் பேசியிருக்காங்க. எப்படி சொல்கிறதுனா, நானே கூட சில மிஸ்கம்யூனிகேஷன் பண்ணியிருக்கேன், தம்பி சீனியர் ஜெர்னலிஸ்ட், சீனியர் மோஸ்ட் பெரிய பெரிய அவ்வளவு பேருமே இதெல்லாம் பாசிபிளே இல்லைன்னாங்க. ஆனா சார் பாண்டே சார்லாம் வந்து என்னோட குருவா பாக்குற அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இன்னைக்கு நேர்காணல்லாம் நடக்குதுன்னா அதுக்கு பாண்டே சார் தான். ஆனா அவரே கூட 10 சீட்டு ஜெயிச்சா நான் பேசுறதே விட்டுட்டேன். இன்னைக்கு தர்ம சங்கடத்துல நிக்கிறாரு. சுதாகர் கோபி அதுல பரிதாபங்கள்ல பேசுறாங்க பார்த்தீங்களா, சீனியர் ஜெர்னலிஸ்ட் பேட்டி எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து இந்த ட்ராமாட்டிக் சேஞ்ச் எல்லாம் வந்து வரலாற்றுல இதெல்லாம் வந்து பிரபஞ்சம், இறைவன் நினைச்சாதான் நடக்கும். இப்படி ஒரு மாறுதல், அவர் உழைச்ச உழைப்பு லாங் டேர்மாக ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்கும் தம்பி. அந்த ஆசை வந்து மக்கள் சார்ந்த ஒரு ஆசையாக இருக்கும் பொழுது பிரபஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. ஏன்னா தளபதிக்கு ரொம்ப வருஷமாக மக்களுக்கு நல்லது செய்யணும், உதவி செய்யணுன்ற ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ்க்கு இயற்கையும் இறைவனும் வந்து கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கணுவாங்களே, அதுபோல் வந்து அள்ளி கொடுத்து அவரை கொண்டு வந்து இன்றைக்கி முதலமைச்சராக உட்கார வச்சிருக்கணும் பொழுது அதனால தான் முதலமைச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான முதலமைச்சராக இருப்பார். நீங்கள் ஜெயலலிதாவை விட மிக ஸ்ட்ரிக்டான ஒரு முதலமைச்சர் நீங்கள் பார்ப்பீங்க. தவறு செய்கிறது யாராக இருந்தாலும் அடுத்த நாள் நீ அமைச்சராகவோ எம்எல்ஏவோ கட்சி பொறுப்பில் இருப்பது என்பது வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா அவருக்கு தெரியும் இவர் எவ்வளோ மக்களை நேசித்தாங்க, மக்களுக்கு தெரியும் எவ்வளவு மக்களை நேசிச்சிருந்தா அவர் அவ்வளோ பெரிய சினிமாவை விட்டுட்டு இங்கே வந்து இவ்வளவு இழிச்சொல் பழிச்சொல் எல்லாத்தையும் தனிப்பட்ட முறையில் அவர் பட எல்லா விமர்சனம் தாண்டியும் கூட அவர் நேர்மையாக, அவர் நினச்சிருந்தா ஆட்சி எப்பயும் முடிச்சு விட்டுருக்க முடியும். ஆனால் நேர்மையாக மக்களை சந்தித்து நம்ம வந்து ஒரு அதிகாரத்தில் உட்காரணும்னு சொல்லி சட்டப்படி எலெக்ஷனை சந்தித்து இன்றைக்கி சிஎம்மாக உட்காந்துருக்கணும் பொழுது அந்த ஒரு நல்லாட்சியை கொடுக்குறாருல. இந்த ஆட்சிக்கு அவப்பெயர் வருவதற்கு இனி யாரும் அது அனுமதிக்க முடியாது. குறிப்பாக நான் வந்து அதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது, அனுமதிக்க மாட்டேன். ஏன்னா என்னோடய பணி
முதலமைச்சர் செய்த நல்ல திட்டங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதும், மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையையும் அதே மாதிரி கிரவுண்டில் யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அது அரசாங்கத்துடைய கவனத்துக்கு கொண்டு போகிறது தான் நம்மளுடைய பணியாக இருக்கும். ஒரு விஷயம் சொன்னீங்க, நல்லாட்சி நடத்துகிறார் முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து ஒரு 4-5 நாள் தான் ஆகுது, நம்மளே பேசிக்கிட்டு இருக்கோம், இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ திட்டங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறப்ப புஷ்பா பட பாணியில் தான் நீங்கள் வந்து பெரும்பான்மையை நிரூபிச்சிருக்கிறீங்க, புஷ்பா பட பாணியில் ஆட்சி நடத்த தொடங்கி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த கருத்தை நீங்கள் எப்படி எனக்கு வரும்? இல்லை, பெரும்பான்மை கிடைச்சது எவ்வளோ பேர் கொடுத்தாங்க? அதாவது நீங்கள் திமுக வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு கொடுக்காம வெளியில் போயிட்டீங்க, ஆதரவு கொடுக்காம. ஆனால் இங்கே வந்து நீங்கள் புஷ்பா பட பாணி, அதாவது உதயநிதி வந்து கடைசி வரைக்குமே தன்னை வந்து ஒரு சினிமாக்காரராகவே அவர் நிரூபித்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் போன முறை வந்து தளபதி அவர்கள் களத்தில் வந்து பல விஷயங்கள் எடுத்து பேசும் பொழுது, நான் வந்து சினிமாலாம் பார்க்குறதில்ல சொல்லியிருக்காரு. தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கிற அவர் சொல்லக்கூடிய கருத்தை குறித்து அவர்கிட்ட கேட்கும்பொழுது, நான்லாம் சினிமா செய்தியெல்லாம் பெருசாக பார்க்கறது இல்லைன்னு, இன்றைக்கி சினிமா பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்போ அந்த புரிதல் உங்களுக்கு புரியுதா? எதிர்கட்சியாக உட்காந்தாச்சு, தன்னுடைய அப்பா முதல்கொண்டு தோத்தாச்சு, ஏதாவது ஒரு விஷயத்தை பேசி தன்னை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்குன்றதுனால இப்படி அதாவது நெகட்டிவ் ஒரு ஃபேட் தேடுவாங்கல்ல, நெகட்டிவ் ஷேடு தேடுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஆல்சோ பப்ளிசிட்டின்னு சொல்கிற மாதிரி அவர் அந்த ஒரு ஆங்கிளில் வராருன்றதான் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அந்த ஷோஃபா எதுக்கு நான் கொண்டு போனாங்கன்னா, இது எனக்கு தெரியாமல் தான் கேட்குறேன். பெரிய விமர்சனமாக இருந்தது, அதை அவர் சட்டமன்றத்திலே வச்சார். சிஎம் வர்றதுக்கு முன்னாடி ஷோஃபா போகுதுன்னு சொல்லிட்டு என்ன காரணம்? எங்கே போச்சு? இல்லை, விசிக அலுவலகத்துக்கும் ஒரு ஷோஃபா போச்சு, சிவி சண்முகம் அவர்களுக்கும் ஒரு ஷோஃபா போச்சு. அது என்ன ரீசன் நான் தெரிஞ்சுக்கலாம். இல்லை, இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுக்கு சிஎம் போனாரா? எஸ். அந்த நேரத்தில் அங்கே யாருக்காவது ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா இவர் தான் ஹார்ட் அட்டாக் வர வச்சாருன்னு சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது. சோஃபா அவங்க ஆஃபீஸ்க்கு அவங்க வாங்குறதுக்கும் அந்த நேரத்தில் இவர் போனதுக்கும் ரெண்டையும் நீங்கள் எப்படி வந்து மொட்டை தக்கம் முழங்காலுக்கு முடிச்சு போட முடியும்? நீங்கள் அவங்க வாங்கி ஒரு அலுவலகத்தில் 2 அலுவலகத்துலையும் நடக்கிறதுனால அவர் விமர்சிக்கிறதுனால நான் கேட்குறேன். ஏன்னாக்கா அவங்க ஒரு மாறுதலுக்கு ஏற்படுத்திட்டாங்களா, அவங்க வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. 2 பேரும் இப்போ வந்து அதிமுகலேருந்து பிளவு பண்ணி வந்திருக்கிறாங்க, தனியாக ஒரு ஆஃபீஸ் போடணும். அப்போ வந்து எல்லாத்தையும் கூட்டம் நடக்குது அதிமுக சிவி சண்முகத்துடைய அலுவலகத்தில் பொழுது அவங்க வாங்கியிருப்பாங்க. இங்கே வந்து ஜெயிச்சாச்சு, 2 இது வந்திருக்கு, நம்ம ஆதரவு தெரிவிக்க போகிறோம், இன்னும் நிறைய பேர் கூட்டமாக வருவாங்க, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாங்கி போகணும். ஏன்னா நீங்கள் விசிக்கு அலுவலகம் போயிருப்பீங்க, ரொம்ப பெரிய பிரம்மாண்ட அலுவலகம் கிடையாது, அண்ணனை போலவே எளிமையான அலுவலகம் தான். அப்படின்னு முன்னாடி கூறிய அந்த சிமெண்ட் ஷீட்டில் தான் போட்டிருப்பாங்க, எளிமையாக தான் இருக்கும், ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ வந்து அதுக்கு தேவை இருக்குன்ற போது இந்த எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, எல்லாரும் வருவாங்கன்னு போவாங்கன்னு வாங்கியிருப்பாங்க. இதையெல்லாம் எடுத்து பேசுனாக்கா அதான் சொல்கிறேன்ல, எதை பேச வேணுமோ அதை பேசாமல் ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை உண்டாக்குவதற்காகவும் தேவையில்லாத ஒரு காசிப் தான். அது வந்து 2 தொகுதிகளில் போட்டிட்டு ஒரு தொகுதியில் ராஜினாமா பண்ணியிருக்காரு. அது காலியாக அந்த திருச்சி கிழக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. யார் வேட்பாளராக வர வாய்ப்பு இருக்கிறது? முதல்வருக்கு தான் தெரியும், இறைவனுக்கும் தெரியும், முதல்வருக்கும் தெரியும். ஏன்னா அது வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது பிரபா, அவருக்கு தான் தெரியும். இவங்க ஒரு பக்கம் ஆப்போசிட்ல இருந்து கேட்குறேன், திரிஷா தான் வேட்பாளராக வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நிகழ்ச்சிகள்லாம் வந்தாங்க, பதவியேற்பு விழாக்கும் வந்தாங்க. வாக்கு எண்ணிக்கை நடக்கிறப்பவும் வீட்டுக்குள்ளே போக அது ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு. எல்லா விஷயங்களும் ஒரு பேக்கடாக இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் மட்டும் ஒரு கரும்புள்ளி மாதிரி திரு சிஎம் பக்கம் போய்கிட்டே இருக்கிறப்ப அப்படி ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். கல்பாத்தி அகரம் அந்த அவங்களும் வந்திருந்தாங்க, அர்ச்சனா வந்திருந்தாங்க, ஜெய் வந்திருந்தார், அவருடைய ஃப்ரெண்டு இன்னொரு நண்பர் வந்திருந்தார், பல சினிமா சார்ந்த பல நபர்கள் வந்திருந்தாங்க. ஏன் அப்பா வந்திருந்தார், சந்திரசேகர் அப்பா வந்திருந்தார், சோபா அம்மா வந்திருந்தாங்க. புரியுதுங்களா? அவங்க அம்மாவும் திரிஷாவும் கூட மீட் பண்ணிக்கிட்டாங்க, ஹக் பண்ணிக்கிட்டாங்க, பேசிக்கிட்டாங்க. அப்போ வந்து உங்களுக்கு புரியுதுல, இது வேற இது வேற. அது ஒரு குடும்ப நிகழ்வாக அவர் கூட இருந்த நபர்கள் எல்லாரும் உள்ளே வந்திருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் என்பது வேறனும் பொழுது முதலமைச்சர் அவர் தான் முடிவெடுக்கணும். அவர் யாரை போட்டாலும் முகமே தெரியாத புதுசாக ஒரு நபரை கொண்டு போய் அங்கே நிப்பாட்டினாலும் அவங்க தான் நாளைக்கு எம்எல்ஏ. பார்ப்போம்ண்ணே. நிறைய தகவல்கள் எங்களுக்காக பகிர்ந்து கொண்டீர்கள். என்னுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி.